காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் புனித நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே, எங்களை உடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்விலே சேர்த்து தந்த தயவிற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த வார்த்தையை கேட்க என்னோடு இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதரையும் சகோதரியும் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்களை குறித்த உம்முடைய நோக்கம், உடைய திட்டம், உடைய சித்தம் வாழ்க்கையை நிறைவேற உதவி செய்வீராக. நாங்கள் இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கைக்கு வேலை செய்து அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் அவ்விதமாகவே நடத்தும். பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு, தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம், பாகம் 2. ஒவ்வொரு விசுவாசியும் மறந்துவிடக் கூடாத ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமான ஒரு மைல்கல்லை எட்டுகிறதாக அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அது எவ்விதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் அவனுக்கு அல்லது அவளுக்கு தந்திருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறீர்கள். அறையில் ஜெப வாழ்க்கை இருந்தால் வெளியில் ஜெய வாழ்க்கை இருக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு தேவன் நமக்கு பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி நமக்கு போதி தந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த பழக்கம் நமக்கு இருக்கிறது. ஆதாரமாக லூக்கா 11 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரையிலும் படிக்கிறேன். இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இது தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். அன்பிற்குரியவர்களே, ஜெபிக்கின்ற மனிதன் தான் உலகத்தோடு அடங்கி விடுகிறவன் அல்ல என்பதை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜெபத்திலே அறிக்கையிடுகிறான். உலகத்திற்கு அப்பாற்பட்டு பரலோகத்திலே தனக்கு திட்டவட்டமான சம்பந்தம் இருப்பதை அவன் ஒவ்வொரு ஜெபத்திலும் ஞாபகப்படுத்துகின்றான். அப்படி ஜெபிக்கின்ற ஒரு விசுவாசி இந்த பூமியிலே அவன் வாழ்ந்தாலும் பரத்தோடு தனக்கு அசைக்க முடியாத தொடர்பும்
ஒரு பிணைப்பு இருப்பதை தெளிவுபடுத்துகின்றான். இப்படிப்பட்ட நிச்சயமான உண்மைகளை அறிந்திருக்கிற இந்த மனிதன் வாழ்க்கையிலே மிகவும் நம்பிக்கை உடையவனாகவும் இருக்கின்றான். இந்த மனிதன் உள்ளார்ந்த மனதிலே சோர்ந்து போக செய்கின்ற சூழ்நிலைகளில் வாழ்ந்தாலும் பரலோக நம்பிக்கையை சார்ந்து வாழ்கின்றவனாக இருப்பதால் அவன் நிலை குலையாமல் நிலைத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையிலே அவன் உலகத்தின் குறைவுகளை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிராமல் பரலோகத்தில் இருக்கின்ற நிறைவுகளை பார்த்து உற்சாகம் அடைகின்றான். ஒருவேளை உதாரணமாக ஒத்தாசை எடுத்துக்கொள்வோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும் என்று அவன் பரலோக தேவனை நம்பியிருக்கின்றான். பைபிளிலே ஆபிரகாமை அழைத்த தேவன் அவன் மேல் நோக்கி பார்க்கும் இயல்புடையவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். எப்பொழுதும் அவன் மேல் நோக்கி தான் பார்த்து கொண்டிருந்தான். எந்த காரியத்திலேயும் தேவனையே நோக்கி சார்ந்திருந்தான் ஆபிரகாம். அவனிடம் வானத்தை எண்ணாந்து பார் என்றார். ஒரு நாள் ஆபிரகாம் கீழ் நோக்கிய பார்வை விட்டுவிட்டு முற்றிலுமாக மேல் நோக்கி பார்க்கும் பார்வையுள்ள தரிசனமுடைய மனிதனாக மாறினான். அவன் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு காத்திருந்தான் என்று வேதம் எபிரேயர் 11:10 சொல்லுகிறது. ஆபிரகாம் பூமியிலே பலவித சோதனைகளுக்கு நடுவில் வாழ்ந்தவன் தான். ஆனால் பரலோகத்தில் தனக்காக உள்ள நித்திய நம்பிக்கை குறித்து அசைக்க முடியாத ஒரு நிச்சயத்தை கொண்டிருந்தான். எனவே அவன் பரதேசியை போல கூடாரங்களில் வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவனாக வாழ்ந்தான். ஆனால் பைபிளிலே கொடுக்கப்பட்டுள்ள சாலமோன் ராஜாவை பார்த்தால் அவன் பரலோகத்தை குறித்த அறிவை உடையவன். ஆனால் ஆபிரகாமை போல தேவனோடு நெருங்கி வாழ்ந்து அதை குறித்த நிச்சயமான வெளிப்பாட்டை பெறாதவன் சாலமோன். எனவே அவன் மேல் நோக்கி பார்க்கும் அனுபவத்தில் பலவீனனாய் இருந்தான். அவன் செல்வ செழிப்புகளுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டு சூரியனுக்கு கீழே உள்ளவைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். எனவே சாலமோன் எவ்வளவோ சுகமான சூழ்நிலைகளுக்கு நடுவில் வெறுப்பும் விரக்தியும் மனசஞ்சலும் நிறைந்தவனாகவும் காணப்பட்டான். சூரியனுக்கு கீழே எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று அறிக்கையிட்டான். பிரசங்கி 2:17 அவனுடைய புலம்பலை நாம் பார்க்க முடிகிறது. நாம் இரண்டாவதாக பரமண்டல ஜபத்தின் முதல் வாக்கியமே நமக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அருமையானவர்களே, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் சொல்லும் போது அது மிகுந்த ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வருகின்றது. ஜெபித்து பார்த்திருக்கிறீர்களா? பல்வேறு வார்த்தைகளை நாம் உபயோகிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த இந்த வார்த்தையை நாம் உபயோகித்து பழகலாமே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும் போது ஒரு மிகுந்த ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கிறது அல்லவா? இந்த உலக சூழ்நிலைகளால் சோர்ந்து போகும் நமக்கு பரலோகத்தில் ஒரு தந்தை இருக்கின்றார் என்ற உண்மை மிகுந்த மன தைரியத்தையும் உற்சாகத்தையும் ஊட்டுகின்றது. பூமிக்குரிய தந்தையை விட பரலோகத்தில் இருக்கிற தந்தை நம்மேல் அதிகமான அக்கறையுடையவர், மிகுந்த அன்புடையவர், நம்முடைய தேவையை சந்திக்க எல்லா பவர் திறன்களையும் உடையவர். இதை குறித்த நிச்சயத்தின் பிரதிபலிப்பாகவே ஜெபம் என்பது அமைகிறது. வனாந்தரத்திலே பல ஆயிரம் மக்களுக்கு உணவளிக்க இயேசு விரும்பினார். ஆனால் அங்கே இருந்ததோ வெறும் 5 அப்பங்கள் தான். ஆனாலும் குறைவான அந்த அப்பங்களை கண்டு இயேசு சோர்ந்து விடவில்லை. அந்த 5 அப்பங்களையும் கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார். எல்லா குறைவையும் நிறைவாக்கும் பரலோகத்தின் தந்தையை நோக்கி பார்த்தார் என்று மத்தேயு 14:19 படிக்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து மேலே நோக்கி பார்த்த போது அந்த 5 அப்பங்கள் 5000த்திற்கும் அதிகமானவர்களுக்கு போதுமானதாக அமைந்தது. இதுதான் ஜெபம். மேல் நோக்கி பார்க்கிறவர்களாக, பரலோகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய காரியங்களை முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக நாம் இருந்தால் நமக்கும் அப்படிதான் ஜெபம் வேலை செய்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தை குறித்த நிச்சயமுடையவர், அங்கே இருக்கும் பரமபிதாவை குறித்த தெளிந்த நம்பிக்கையுடையவர். எனவேதான் அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மேல் நோக்கியே பார்த்தார், வெற்றியையும் கண்டார். ஜெபத்தினுடைய மகிமைதான் அது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் படுவதாக என்று சொல்லப்படுவதற்கு முன்னாலே எங்கள் பிதாவே என்று கூப்பிடுகிறார். அப்பா பிள்ளை என்ற உண்மையான உறவின் மேல் எழும்புகின்ற ஜெபமே தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். நீங்கள் பிள்ளை, அவர் அப்பா. அப்படி என்றால் நான் என்ன கேட்டாலும் என் அப்பா தருவார்
என்ற அந்த உறவின் முறையிலே நீங்கள் பலப்பட வேண்டும். பரமண்டல ஜெபத்தின் முதல் வாக்கியத்தை நாம் நன்கு கவனிக்கும் போது அங்கே ஒரு நெருங்கிய உறவை அது பிரதிபலிப்பதை காண்கிறோம். இன்னொரு நபரோடு நமக்குள்ள ஒரு நேரடியான தொடர்பினை அது தெளிவாக விளக்குகின்றது. யார் அந்த நபர்? அவர்தான் சர்வ வல்லமை உள்ள நம்முடைய தேவன். எங்கள் பிதாவே என்று நாம் சொல்லும்போது அவருக்கும் நமக்கும் இடையில் வேறு யாரும் இல்லாத நிலையை பார்க்கின்றோம். தேவன் இரண்டாவது நபராக நமக்கு அருகாமையில் இருப்பதை அது சுட்டி காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவன் மனிதனுக்கு நெருக்கமான இரண்டாவது நபராக வெளிப்படவில்லை. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இன்னொரு மனிதன் நின்று கொண்டிருப்பதை அங்கே காண்கின்றோம். மக்கள் தேவனை நேரடியாக தொழுது கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஆசாரியர்கள் என்ற தேவனுடைய ஊழியர்கள் வழியாகவே வழிபட்டனர். அவர்கள் தேவனுடைய விருப்பத்தை நேரடியாக அறிய முடியவில்லை. அதற்காக அவர்கள் தீர்க்கதரிசிகளிடம் போக வேண்டிய நிலைமை இருந்தது. பாவங்களுக்காக அவர்கள் மன்னிப்பை தேடினால் அதற்காக ஆசாரியர்களிடம் செல்ல வேண்டிய தேவை இருந்தது. சீனாய் மலையிலே தேவன் இஸ்ரவேல் மக்களிடம் பேசும்படியாக இறங்கினார். ஆனால் அவருடைய சத்தத்தை நேரடியாக கேட்க தைரியமின்றி அவர்கள் ஓடினார்கள். மோசேயிடம் வந்து, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக என்று சொன்னார்கள். யாத்திராகமம் 20:19 நாம் இதை படிக்க முடிகிறது. இது தேவனுக்கு அருகில் வர முடியாத மக்களின் நிலைமையை வெளிப்படுத்துகின்றது. தேவனுக்கு ஊழியம் செய்த அவருடைய தாசர்களும் தேவனுக்காக பேசிய தீர்க்கதரிசிகளும் தூரமாய் இருக்கின்ற ஒருவராகவே தேவனை மக்களுக்கு காண்பிக்க முடிந்தது. தேவனை பட்சிக்கின்ற அக்னியாகவும் பயங்கரமானவராகவே மக்கள் கேள்விப்பட்டிருந்தனர். எனவே தேவனை நெருக்கமான ஒரு உறவின் நிலையில் அவர்களால் பார்க்க முடியவில்லை. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மோசே, தாவீது, எலியா போன்ற தேவ மனிதர்கள் தேவனுக்கு நெருக்கமாக வாழ்ந்தார்கள். தேவனை குறித்து அவர்கள் அதிகமாக அறிந்தார்கள். ஆனாலும் தேவனை குறித்த உண்மையான ஒரு நிலைமையை அவர்களால் பூரணமாக கொடுக்க இயலவில்லை. தேவனுடைய தன்மைகளையும் இயல்புகளையும் அவர்கள் முழுமையான அளவில் கண்டுவிடவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனை குறித்த ஆழமான பூரணமான வெளிப்பாட்டை நமக்கு கொடுத்தார். தேவனுடைய உண்மையான இயல்புகளை இயேசு பூரணமாக அறிந்து நமக்கு அறிவித்தார். ஏனென்றால் அவரை தவிர வேறு யாரும் தேவனை கண்டதில்லை, அவரை தவிர வேறு யாரும் தேவனை உள்ளபடியே அறிந்ததும் இல்லை என்று யோவான் 1:18 மத்தேயு 11:27 நாம் படிக்க முடிகிறது. இயேசுவே தேவனை கண்டவர், இயேசுவே தேவனை அறிந்தவர். ஏனென்றால் அவர் ஒருவரே தேவன் வாழும் பரலோகத்திற்கு ஏறினவரும் இறங்கினவருமாக இருக்கின்றார். அவர் ஒருவரே தேவனை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்த முடிந்தது. தேவனை இயேசு பிதாவாக கண்டு நமக்கு அறிவித்தார். புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்களாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களிலே பிதா என்ற பதம் ஏராளமான இடங்களில் வருகின்றது. பிதா என்றால் அங்கே நெருக்கமான ஒரு ஐக்கியம் வருவதை நம்மால் உணர முடிகிறது. பிதா என்றால் அவர் நமக்கு தூரமானவராக இருக்க முடியாது. பரமண்டல ஜெபத்தின் மூலம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்க வேண்டிய நெருங்கிய ஒரு பிணைப்பை இயேசு வற்புறுத்துகின்றார். ஜெபிக்கும் மனிதன் தூரமாக இருக்கிற ஒருவரிடம் அல்ல, தனக்கு அருகாமையில் இருக்கிற ஓர் நெருங்கிய நபரோடு தான் பேசுகிறான். எங்கள் பிதாவே என்று சொல்லும் போது அங்கே நாம் தேவனை நெருங்கிவிட்டோம் என்று பொருள்படுகிறது. மூன்றாவது நபராக தூரத்தில் இருந்த தேவன் இரண்டாவது நபராக நெருக்கமாக வந்துவிட்டதையே ஜெபம் பிரதிபலிக்கின்றது. எனவே ஜெபம் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள நெருங்கிய பிணைப்பின் வெளிப்பாடாகவே இருக்க முடியும் என்பது விளங்குகின்றது. தேவனை வாழ்க்கையில் நெருக்கமான இரண்டாவது நபராக கொண்டிராத யாரும் ஜெபிக்க இயலாது. அதுதான் நிதர்சனம். தேவனுக்கு தூரமாயிருந்த ஒருவன் நெருக்கமாக வந்து அவரோடு நேரடியாக ஒரு உறவை கொண்டால் ஒழிய அவனால் ஜெபிக்க முடியவே முடியாது. அப்படி ஜெபித்தால் கூட தேவனுடைய பார்வையில் அது அங்கீகரிக்கப்படத்தக்க உண்மையான ஜெபமாக இருப்பதில்லை. சகல சிருஷ்டிக்கும் அவர்தான் மூல காரணர். ஆனால் படைப்பாளராக இருப்பது என்பது வேறு, பிதாவாக இருப்பது என்பது வேறு. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா என்கிற கேள்விக்கு பதில் தர முடியுமா? தேவன், ஆண்டவர், கர்த்தர், பிதா, சுவாமி, மேய்ப்பர்
மீட்பர், இரட்சகர் போன்ற அநேக பதங்களை கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் போது உச்சரிக்கின்றார்கள். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அதனை உச்சரிக்கும் போது அதன் உண்மை பொருளை உணர்வதே இல்லை. அவைகளை வெறும் மரியாதை சொற்களாகவும் சடங்காச்சார வார்த்தைகளுமாகவே சொல்லுகிறார்கள். உதாரணமாக, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமலேயே என்னுடைய இரட்சகரே என்று ஜெபிப்பவர்கள் உண்டு. தேவனுடைய ஒரு வார்த்தைக்கு கூட கீழ்ப்படியாமல் என் மேய்ப்பரே என்று ஜெபிப்பவர்களும் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவே என்ற வார்த்தையை ஒரு சடங்காச்சார பதமாக உபயோகிக்கவில்லை. தேவ நம்பிக்கையை, இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வார்த்தையாகவும் உபயோகிக்கவில்லை. தேவன் அவருக்கு உண்மையாகவே பிதாவாக இருந்தார். தேவனுக்கு அவர் உண்மையாக குமாரனாக இருந்தார். எனவேதான் பிதா என்ற பதத்தை இயேசு உபயோகித்தார். அதனை அவர் ஒருபோதும் அலங்கார சொல்லாக உச்சரிக்கவில்லை. அங்கே ஒரு நிஜ உறவு இருந்தது. நீங்கள் எப்படி அருமையானவர்களே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிடுகிறோம் அல்லவா? அந்த உண்மையான அந்த உறவு உங்களுக்கும் பிதாவுக்கும் இருக்கிறதா? சிந்தியுங்கள். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம் என்கிற தலைப்பிலே சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். தேவ பிரசன்னம் உங்களிலும் என்னிலும் நிறைவாக இருக்க கடவது. ஆமேன். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கும் உமக்கும் இருக்கக்கூடிய அந்த மேலோங்கி நிற்கக்கூடிய உறவு எவ்வளவு ஆழமானது, அகாப்பே அன்பை உடையது என்பதை தெளிவாக பரிசுத்த ஆவியானவர்களுக்கு போதித்து தருகிறீர். உண்மையாக கற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நீங்கள் தொடர்ந்து பலப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த உறவிலே நாங்கள் இன்னும் வளர, ஜெபம் என்கிற அந்த வாழ்க்கையில வளர எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்ய வேண்டும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.